மனித பரிணாம வளர்ச்சி மற்றும் இடப்பெயர்வு குறித்து படிப்பது எது? மானிடவியல். புலி உருவான ஆண்டு எது? சுமார் 4.54 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு. தொல்லியல் ஆய்வுகள் என்றால் என்ன? மண்ணுக்குள் புதைந்துள்ள கடந்த கால மனிதர்களின் எஞ்சிய பொருட்களைக் கொண்டு வரலாற்றை அறிவது. ஆப்பிரிக்காவில் இருந்து மனித இனம் உலகின் பிற பகுதிகளுக்கு இடம்பெயரத் தொடங்கியது எப்போது? சுமார் 2 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு. ஹோமோ சேபியன்ஸ் என்பதன் பொருள் என்ன? நவீன மனிதன், அறிவார்ந்த மனிதன். பழங்கற்கால மனிதர்கள் உணவை எவ்வாறு சேகரித்தனர்? வேட்டையாடுதல் மற்றும் கிழங்குகள், பழங்களை சேகரித்தல் மூலம். உலகின் மிக பழமையான அருங்காட்சியகம் எங்கு உள்ளது? என்னிகால்டி நன்னா அருங்காட்சியகம், மெசபடோமியா. பழங்கற்கால மனிதர்கள் பயன்படுத்திய முக்கிய ஆயுதம் எது? கைக்கோடாரி. இந்தியாவில் பழங்கற்கால கருவிகள் முதலில் எங்கு கண்டெடுக்கப்பட்டன? சென்னைக்கு அருகில் உள்ள பல்லாவரம் ரபர்ட் புரூஸ் புட் என்பவரால். இரும்புக்கு காலம் தமிழகத்தில் எதனுடன் தொடர்புடையது? பெருங்கற்காலம். ஆதிச்சநல்லூர் எதற்கு புகழ்பெற்றது? முதுமக்கள் தாழி கண்டெடுக்கப்பட்ட இடம். பழங்கற்கால மக்கள் அணிந்த ஆடைகள் யாவை? மரப்பட்டைகள் மற்றும் விலங்குகளின் தோல்கள். மனிதன் முதலில் பழக்கிய விலங்கு எது? நாய். புதிய கற்காலத்தில் மிக முக்கியமான மாற்றம் எது? வேளாண்மை மற்றும் கால்நடை வளர்ப்பு. தமிழகத்தில் புதிய கற்கால கருவிகள் கண்டெடுக்கப்பட்ட இடம் எது? வேலூர் மாவட்டத்தில் உள்ள பையம்பள்ளி. வரலாற்றுக்கு முந்தைய கால மக்கள் வரைந்த ஓவியங்கள் எங்கு கண்டெடுக்கப்படுகின்றன? குகை மற்றும் பாறைகளில். பிம்பெட்கா. பெருங்கற்காலத்தின் சின்னங்கள் யாவை? கல்வட்டம், நடுகல், குத்துக்கல், கல்திட்டை. நடுகற்கள் என நடப்பட்டன போரில் வீர மரணம் அடைந்த வீரர்களின் நினைவாக. பழங்கற்கால மனிதர்கள் ஏன் நெருப்பை பயன்படுத்தினர்? குளிரிலிருந்து பாதுகாப்பு பெறவும், உணவை சமைக்கவும், விலங்குகளை விரட்டவும். மனித நாகரிகத்தின் தொடக்க காலம் எது? வெண்கல காலம். எகிப்திய நாகரிகத்தின் உயிர்நாடி எது? நைல் நதி. அறிவியல் பூர்வமாக மனித பரிணாம வளர்ச்சியை விளக்கியவர் யார்? சார்லஸ் டார்வின். டார்வினின் புகழ்பெற்ற நூல் எது? உயிரினங்களின் தோற்றம். ஹோமினின் என்பது எதைக் குறிக்கிறது? நவீன மற்றும் அழிந்து போன மனித இனங்களின் முன்னோடிகள். தமிழகத்தில் கருப்பு மற்றும் சிவப்பு மட்பாண்டங்கள் எந்த காலத்தில் புழக்கத்தில் இருந்தன? இரும்பு கற்காலம். பெருங்கற்காலம். மெசோலித்திக் காலம் என்பது யாது? இடைக்கற்காலம். குறுங்கற்கருவிகள் எந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்டன? இடைக்கற்காலம்.